ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஜூனியர் தம்பி ரொம்ப சோகமாக இருக்கான். என்னாச்சுன்னு தெரியல, ஏதோ லவ் ஃபெயிலியராக என்னன்னு தெரியல, ரொம்ப தேவை இருந்துகிட்டு இருக்கான். போய் பாப்பா வாங்க. கம் ஹியர், கம் ஃபாஸ்ட். ஹலோ சலாகுடே, வாட் ஹேப்பன்? ஹாய் சொல்றா, கேமரா vlog எடுக்கிறீங்களா? ஆமாம், நீ ரொம்ப சோகமாக இருக்கிறிய. என்ன கதை? என்ன கண்ணீர்லாம் சவந்துருக்கு? ஒன்றும் இல்லை இல்லை, என்னடா கண்ணீர்லாம் வந்திருக்கு, என்னாச்சு? கண்ணுல இருந்து அருவியா கொட்டுது गाइस. சோதிக்காதீங்க. ஓ மை காட், ஐ திங்க் இந்த பையன் லவ் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். சொல்லாம லவ் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். அதான்டா, நீ நல்ல பையன்டா, எங்க சொல்லாம லவ் பண்ண மாட்டா. இப்போ யாருக்கோ ப்ரப்போஸ் பண்ணிருக்க, அந்த பிள்ளை ரிஜெக்ட் பண்ணிருக்கு. கரெக்ட்? ஏமா வாய்ப்பு இருக்குல்ல? இல்லைக்கா, அப்படிலாம் இல்லைக்கா. அப்புறம் யாராச்சும் ஒன்றுட்ட ப்ரப்போஸ் பண்ணாங்களா? இல்லைண்ணே. அப்படிதான் நீ சந்தோஷம் தானே பண்ணணும். ஆமாம், ஃபீல் பண்றாங்க. இல்லை என்ன ஆச்சுன்னு தெரியலையே. நம்மளாம் ஒன்றும் இல்லைண்ணே. க்ரஷ் பிளாக் பண்ணிட்டா? இல்லைண்ணே, அது மாதிரி எதுவுமே இல்லைண்ணே. என்னடா, ஓ வேலண்டைன்ஸ் டே வருது, எல்லாரும் ஒன்றா சுற்றுவாங்க, ஜோடியாக சுற்றுவாங்க, பார்க்க வைத்தறிச்சலாக இருக்கா? எனக்கு தான் இருக்குது. அதெல்லாம் இல்லை, உண்மையை சொல்ல போனால் காலேஜ் முடிகிறதுக்கு இன்னும் 1 மாதம் தான் இருக்குது. ஏய், நீ செகண்ட் தான் படிக்கிற, அத்தனைக்கு நீ யூஜி பிஜி. நான் தான் ஃபீல் பண்ணணும், இன்னும் மார்ச்குள்ளே காலேஜ் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், நான் காலேஜ் முடிஞ்சு போகிறத நினச்சி இப்போ சோகமாக இல்லை. என்னோடய சீனியர்ஸ் எல்லாம் காலேஜ் விட்டு முடிஞ்சு போகிறாங்க, அதை நினச்சி தான் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓஹோ. ஏன்னா நான் காலேஜுக்கு தினமும் வரும்போது ஃபஸ்ட்டு என் கிளாஸுக்கு வரணும் இல்லையோ, என் சீனியரோட கிளாஸுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அவங்கள்ட்ட பேசிட்டு தான் நான் என் கிளாஸ்க்கே வருவேன். அப்படி இருந்துட்டு இனிமேல் அவங்க பார்க்க முடியாதுன்னு போது அதை தாங்கிக்க முடியல. நானும் தான் அவங்களுக்கு ஜூனியரு, ஏன் நானும் ஃபீல் பண்ணிகிட்டா இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட்டு இருக்கிற வரைக்கும் ஜாலியாக இருக்க வேண்டியது. இந்த 1 மந்த் தான் இருக்குன்றேன். கொஞ்சம் ஃபன் பண்ணிவிட்டு மஜா பண்ணிட்டுலாம் விளாக்லாம் பண்ணிவிட்டு இதெல்லாம் மெமரிஸாக சேர்த்து வச்சுக்குவோம், ஜாலியாக இருக்க வேண்டியது தானே. அது அவங்க போகும்போது ஃபேர்வெல் அழுதுக்கலாம், பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி அதெல்லாம் வாய்ப்பு இருக்கு. அந்த பீஸ்லாம் அழுவீங்களான்னு கேட்குது பாருங்க. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? A few moments later. அது நினைக்கும் போது யாராக இருந்தாலுமே தாய் பாசத்தில் இந்த ஒரு இதுலேருந்து நம்ம வெளியில் வர்றது வந்து கஷ்டமாக இருக்கே இல்லை. ஆனால் என்ன பண்ணுறது, தாங்கிக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ட்டு மனசு தேத்திக்க வேண்டியது தான். கடந்து போகிறது தானே வாழ்க்கை. பயப்பிடிச்சிட்டான், எல்லாம் டெக்னாலஜி. ஆமாம், சரி, ஓகே, சரி. அதாவது சிரிக்க வைங்க. நான் இங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் பாட்டு வந்துட்டு vlog எடுக்கிறேங்கிற பேரில் ஒன்றை குஷிப்படுத்துறதுக்காண்டா. அப்புறம் நீ காலேருந்து ஃபீல் பண்ணிட்டு தான் எல்லாம் அந்த ஒரு 5 நிமிஷம் சிரிப்புக்காக தான் போராட்டம். நாங்கள் காலேருந்து எவ்வளோ பேசிட்டோம், அவன் சிரிக்கவே இல்லை. சரி, விளாக் எடுத்தவாது சிரிப்பான். இப்போ நீங்கள் சாதாரணமாக வந்துட்டு கேட்டிருந்தீங்கன்னா நான் அழுதுகிட்டே பதில் சொல்லியிருப்பேன். நீங்கள் கேமராவோட vlog எடுக்கிறேன்னு வந்தனால எப்படி என் ஃபாலோவர்ஸ் முன்னாடி இல்லை ஏதாவது பார்க்குறவங்க முன்னாடி அழுக முடியும்? அது நல்லா இருக்காதுல்ல. அதனால தான் சிரிக்கிற மாதிரி அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். இல்லை, பேசுறது என்னமோ சிரிக்கிற மாதிரி, ஆனால் உள்ளுக்குள்ளே அழுகே தான் இருக்கேன். இல்லை, நீ வீடியோ ஆன் பண்ணும்போது தான் அதையே கண்ட்ரோல் பண்ணுறேன். நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த கண்ட்ரோல் இருக்கலாம். அப்படிலாம் போய் சொல்ல என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்கள் சீட்டு தெரியுது, நீ மூடு. அவ்வளோதான். அதுக்கு மேலே போகாதீங்க, எமோஷனல் டெஸ்ட் பண்ணாதீங்க. ரொம்ப எமோஷனல் ஆகுது. நான் புரிஞ்சுக்கிறேன், கொஞ்சம் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயந்தான். சீனியர்ஸ்னால் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய விதமாக இருக்காங்க. இப்போ நான் சொல்கிறது தான் நீ செய்யணும் அப்படிங்கிறவங்களாம் இருக்காங்க. அதையும் தாண்டி நமக்கு ஒரு சீனியர், நீ என்ன வேணால் பண்ணுறா, உனக்கு கூட நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற ஒரு சீனியர் நம்மளை விட்டு போகும்போது நமக்கு வலிக்க தான் செய்யும். ஆனால் நம்ம மனசை தேத்திக்கலாம். அதுக்காக நான் தேத்திக்கணும்னு சொல்லலை, முடியாது தான். ட்ரை பண்ணுவோம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் ஜூனியர்ஸாக இருக்க நீங்கள் உங்கள் சீனியர்ஸை பிரிய போகிறோம் அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணிங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்ல முடியாது. எப்படி சொல்கிறதுனே தெரில. ஃபீலிங்ஸ் இருக்கும். வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ஃபீலிங்ஸ் இருக்குதான், இருந்தாலும் கொஞ்சம் மனசை தேத்திக்கங்க. என்னால் அவங்க விட்டுட்டு அப்படியே போயிட போகிறது இல்லை. கான்டாக்டில் தான் இருப்பாங்க, டச்சில் தான் இருப்பாங்க. நாங்களும் அப்படி தான் இருக்க போகிறோம்.
சாதாரணமாக சீனியராக ஒரு அண்ணனா அக்காவாக இருந்தாங்கன்னா நம்ம சரி போகட்டும் அப்படின்னு விட்டுடலாம். அவங்க வந்து எப்படின்னா ஒரு ஃபேமிலி மாதிரி ஒரு பாண்டிங்கில் இருந்துட்டாங்க. ஆமாம். நம்ம வீட்டில் உள்ள அக்கா எப்படி இருப்பாங்க நமக்கு அந்த மாதிரி ஒரு பாண்டிங்கில் இருக்கும்போது அவங்கள விட்டு பிரியும் போது நம்மளாலே கண்ட்ரோல் பண்ண முடியல. அது ஒரு ஃபீல், அது உங்களுக்கு புரியும், நீங்களும் ஒரு சீனியர் தான். ஆமாம். அதாவது இப்போது எங்கள் ஜூனியரை நாங்கள் இப்படி ட்ரீட் பண்ணியிருக்கோம், அதனால தான் இவன் இந்த மாதிரி கண்ணீர்லாம் விட்டுக்கிட்டு இருக்கான். இது மாதிரி நீங்களும் உங்கள் ஜூனியர்லாம் ட்ரீட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு இவ்வளோ க்ளோஸான ஒரு பாண்டிங்கில் இருப்பாங்க. ஸோ இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்க, அடுத்தவங்கள ஹாப்பியாக வச்சுக்க பாருங்கள். அதானா? அதே தான். ஓகே. ஸோ இதோட இந்த விளாகை முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம். நிப்பாட்டுறதுக்கு தான் அந்த விளாகே அவன் நிப்பாட்டிட்டான், அதோட முடிச்சுக்கலாம். ஓகே. இல்லை, உங்களுக்கு இது மாதிரி ரொம்ப க்ளோஸான சீனியர் அண்ட் ஜூனியர் இருந்தாங்கன்னா டேக் பண்ணுங்கள், அவங்க ஷேர் பண்ணுங்கள், ஸ்டோரி போட்டு மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் என்ன பண்ணணும்? ஃபாலோ பண்ணணும். அதோட முடிச்சுக்கலாம். ஓகே. லாகிக்காக மட்டும் தான் நான் அழகு பண்ணியிருக்கேன். ஓகே. கட் பண்ணணும், அழகாக போட்டிருக்கீங்க.